பிரதர். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவு இன்றும் கூட அவருடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டிருக்கிறார். அந்த வண்ணமாக முதலாவதாக சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு கர்த்தர் இயேசு வழியாக நன்றிகளும் துதி ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம் உவமைகள், பேரபிள் ஸ்டடி. இன்று தேவனுடைய சுத்த கிருபையினால பார்க்க போகிற ஒரு முக்கியமான உவமை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேரபிள். கற்பாறையில கட்டப்பட்ட வீடு. கற்பாறையில கட்டப்பட்ட வீடு. The house built upon a rock. வாசிக்கலாம் வசனம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ பேரபிள் எப்படி ஸ்டார்ட் பண்றாருனாக்கா, ஒருத்தர் கண்மலையின் மேல தன் வீட்டை கட்டினாக்கா அவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாடுவேன்னு சொல்றேன். அடுத்த வசனம் வாசிக்கலாங்க, மத்தேயு 7:25. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப ஒருத்தர் கண்மலை மேல ஒரு வீட்டை கட்டிட்டாரு. ஆனா அந்த வீடு எவ்வளவு ஸ்ட்ராங் எது என்பதை எது முடிவு செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஆமா, அவர் கண்மலை மேலதான் வீடு கட்டிட்டாரு. ஆனா ஸ்ட்ராங் எப்படி ப்ரூவ் பண்ணுனாக்கா, பெருமழை, பெரும் வெள்ளம், காற்று, இதுதான் டிசைட் பண்ணுது அந்த வீடு ஸ்ட்ராங்கா இருக்குதா, கண்மலை மேலதான் வீடு கட்டப்பட்டிருக்கின்றதா அப்படின்னு சொல்லுது. அப்ப அடுத்த வசனத்தை வாசிக்கலாங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அப்போ கர்த்தர் இயேசு சொல்லிட்டாரு இப்படிதான் வீடு கட்டணும்னு. அந்த மாதிரி யாருன்னா வீடு கட்டலனாக்கா அவன் எது மேல கட்டுறானாக்கா, மண்ணன் மேல கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப இவரு மணல் மேல கட்டிட்டார் வீடு. அது ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொதுவா நார்மலா யாருமே மணல் மீது வீடு கட்ட மாட்டாங்க. சின்ன குழந்தைங்க வந்தாக்கா இந்த சீஷோர்ல வந்துட்டு மணல் எல்லாம் வச்சு ஆடிக்கின்னு வீடு கட்டுவாங்க. ஆனாக்கா ஒருத்தர் மணல் மீது வீடு கட்டிட்டாக்கா அது பெரிய காத்து, மழை, வெள்ளம் வந்துச்சுனாக்கா அது விழுந்துடும், இட் வில் ஃபால். இப்படின்னு மத்தேயுல கர்த்தர் இயேசு பேசிட்ட ஓமை. இதே ஓமை தான் லூக்கால கூட கர்த்தர் இயேசு பேசியிருக்காரு. ஆனாக்கா என்ன டிஃபரன்ஸ்னா கொஞ்சம் டீப்பா பேசியிருக்கிறார். தியானிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். The Gospel of Luke, chapter 6:47. என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாவருக்கும் ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். சாரி 48 வாசி. சாரி, லூக்கா 6:48. ஆழமாய் தோண்டி பாருங்க எப்படி ஸ்டார்ட் பண்றாரு. இதே பேரபிள் தான் இங்க எப்படின்னாக்கா, ஆழமாய் தோண்டி. வாசிக்கணும். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பாத்தீங்களா, இங்க கர்த்தர் இயேசு என்ன வலியுறுத்துறாருனாக்கா, ஃபவுண்டேஷன் ஆழமாய் தோண்டி அது மேல கற்பாறை மேல அஸ்திவாரம் போட்டு ஒரு வீட்டை கட்டுறார். அப்போ பெருவெள்ளம், காற்று,
மழை அடிக்குது, அது அந்த வீடு எந்த சேதமும் ஆவறதில்லன்னு சொல்றார். அப்படியே 49ஆம் வசனம் வாசிக்கலாங்க. வார்த்தையை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ ம். அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணில் மேல் வீட்டு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாத்தீங்க. போயிட்டு ஆப்போசிட் கேரக்டர் என்னன்னாக்கா, ஒருத்தர் மணல் மேல கட்டினாக்கா, ஒரு சிறிய காத்து அடிபட்டுனா கூட அந்த வீடு என்ன ஆயிடுதுங்க, விழுந்துடும்னு சொல்லிட்டு. அப்போ லூக்கால பேசும்போது கர்த்தர் இயேசு ஆழமாய் தோண்டி டீப் ஃபவுண்டேஷன் போட்டு கல்மலை மேல கட்டிய வீடுன்னு சொல்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த இடத்துல என்ன வலியுறுத்துறாருனாக்கா, அஸ்திபாரம். ஒருத்தர் அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன் போடலனாக்கா வீடு விழுந்துரும். ஒருத்தர் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டினாக்கா வீடு நிலைத்திருக்கும். இன்னும் சுலபமா சொன்னாக்கா, எவ்வளோ டீப்பா நீ வந்துட்டு ஃபவுண்டேஷன் போறியோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா உன்னோட பில்டிங் நிற்கும். இதுதான் கர்த்தர் இயேசு பேசிட்ட உவமை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ நாம எல்லோரும் புது சிருஷ்டி, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். எவ்ரி டே புதிய சிந்தையில நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். எதுவரை நாம் வளருவோம் என்றால், கர்த்தருடைய சாயலை அடியும் வரை நாம் வளர வேண்டும். இப்படி செய்துட்டாக்கா நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொண்டு நாம் இந்த பூலக ஓட்டத்தை ஜெயத்தோட ஓடி முடிக்க முடியும். இப்போ நாம ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டம், அல்லது ரொம்ப முக்கியமா நம்ம எந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறோம்னாக்கா, இந்த உவமையை நான் ஏன் தியானிக்கணும்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மெடிடேட்டிங் திஸ் பர்டிகுலர் பேரபிள்? பேசுகின்ற நானும் சரி, கேட்கின்ற நீங்களும் சரி, எந்த சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்கின்றோம்? இது எப்படி முடிவு செய்யுதுனாக்கா, இந்த பேரபிள் தான் முடிவு செய்யுது. அப்போ கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு, மணல் மீது கட்டப்பட்ட வீடு. கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு, இட் வில் பி வெரி ஸ்ட்ராங், டீப் ஃபவுண்டேஷன். இது மேல எவ்வளோ பெரிய காற்று, வெள்ளம், மழை அடிச்சாலும் இந்த ஒரு வீடை சேதப்படுத்த மாட்டாது. அதே சமயத்துல மணல் மீது கட்டப்பட்ட வீடு ரொம்ப சீக்கிரத்துல அது டிஸ்ட்ராய் ஆயிடும். பிகாஸ் தெர் இஸ் நோ ஃபவுண்டேஷன் என்று தான் கர்த்தர் சொல்றார். சரி, ஓகே. அப்ப இந்த பேரபிள்ல 3 பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். ஒன்னு வீடு, ரெண்டாவது அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன், மூன்றாவது அந்த பெரும் மழை, காற்று, வெள்ளம். இந்த 3 விஷயமும் ரொம்ப விசேஷமாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடைசி காலத்துல வாழ்கின்ற பாதங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு உவமை. ரொம்ப சிம்பிளா, கண்மலை மீது அஸ்திபாரம் போட்டு விட்டு கட்டின வீடு இட் பி வெரி ஸ்ட்ராங். இப்போ நமக்கு அஸ்திபாரம் யார்? ஹூ இஸ் அவர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா, நமக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப சுலபமான ஒரு கேள்வித்தான், இல்லைங்களா? Who is our foundation? 1 Corinthians chapter 3 verse 11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. பாத்தீங்களா? நமக்கு அஸ்திபாரம், அவர் ஃபவுண்டேஷன் இஸ் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தர் இயேசு மட்டும்தான். இதன் மேலத்தான் நாம வீடு கட்ட வேண்டும். அடுத்த வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. பாருங்க, 1 கொரிந்தியர் 3:11 நம்முடைய அஸ்திபாரம் கர்த்தர் இயேசு. ஆனா கொலோசியர்ல என்ன சொல்றாருன்னா அப்போஸ்தலன் பவுல், கர்த்தர் இயேசு தான் நமக்கு வேறு. கர்த்தர் இயேசு மேல தான் நம்ம கட்ட வேண்டும். Our Lord Jesus Christ is our root, and also we have to build upon our Lord Jesus Christ. அப்போ வீடு, ஹவுஸ்ன்னு சொல்லிட்டாக்கா, இது எதற்கு அடையாளம்னாக்கா, ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த், சபை. நாம தாங்க விசுவாச வீட்டார்.
வாசிக்கலாம் வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 Peter chapter 2 verse 4. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்கிறவர்களாகி நீங்களும். பாத்தீங்களா? அப்போ சபைனாக்கா ஒவ்வொருவரும், பேசுகின்ற நானும் கேட்கிற நீங்களும் எல்லாரும் ஜீவனுள்ள கற்கள் இல்லைங்களா? ஜீவனுள்ள கற்கள் எல்லாம் சேர்ந்தா தான் சபையாகுது. அடுத்த வசனம் வாசிக்கலாங்க. 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலியாக செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாத்தீங்களா? தினந்தோறும் நம்ம பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இந்த சபையை கட்டப்பட்டு வருகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப கற்பாறை ராக் our Lord Jesus Christ, வீடு விசுவாச வீட்டார் சபை. இந்த பரிசுத்தமான கற்கள் மீது சபையை நம்ம கட்டப்பட்டு வருகின்றோம். அப்ப இப்படி கட்டினாக்கா எது தீர்மானிக்கிறனாக்கா, நல்ல வீடு, கற்பாறை மேல கட்டின வீடு, மழை, வெள்ளம், காற்று இது அடிச்சாக்கா எதுவுமே சேதமாகாது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்போ நம்ம கற்பாறை மீது கட்டப்பட்ட வீடு என்றால் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? What is our condition? If I am building the church upon the rock, our Lord Jesus Christ, what is my condition? அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, சங்கீதம் 40:1. சங்கீதம் 40:1. கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமாங்க. 2ஆம் வசனம் பயங்கரமான குழியிலும். நல்லா கவனிங்க. இது நீங்களும் நானும் ஒரு நாட்கள்ல எப்படி இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லுது. பயங்கரமான குழியிலும் இருந்து. பாத்தீங்களா? நான் பயங்கரமான குழியில உளையான சேற்றுல இருந்த என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பாத்தீங்களா? அன்பார்ந்த சகோதர சகோதரி, என் கால்களை கல்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்திட்டார். உறுதியா நிக்கிறேன். நான் இப்போ தடுமாறல, உறுதியா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த வசனம் வாசிக்கலாங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2:5. என் பேச்சு என் பிரசங்கமும் மனுஷ நாணத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. அப்போ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் கண்மலை மேல அவர் வீட்டை கட்டிட்டாருனாக்கா, அவர் அஸ்திபாரம் கர்த்தர் இயேசு மேல போட்டாருனாக்கா, அவரு பேசுற வார்த்தைகள் பிரசங்கம் எப்படி இருக்கும்னாக்கா, மனுஷனுக்குரிய நய வஞ்சனம் உள்ளவனாக இருக்காது. மாறாக தேவ ஆவினால, பரிசுத்த ஆவினால பலப்படுத்தி உறுதியா இருக்கும். எஸ், thus says so, the word says so, the Bible says so. அப்படிதான் வார்த்தை இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதே வசனத்தை ISV-ல வாசிக்கிறேன் பாருங்க. நானே வாசிக்கிறேன். எப்படி சொல்றான்னாக்கா, so that your faith would not be based upon the human wisdom but on the God's power. அதாவது நம்முடைய வார்த்தை, நம்முடைய பிரசங்கம் வந்துட்டு மனுஷனுடைய ஞானத்தினால அல்ல, மாறாக தேவனுடைய வல்லமைனால. அப்பத்தான் அந்த சத்தியம் எப்படி இருக்கும்னாக்கா உறுதியா இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப தேவனுடைய வசனத்தை போதிக்கும் போது அங்க ஒரு மாய்மாலம், நயவஞ்சகம் அதெல்லாம் இருக்காது. மாறாக தேவ பலத்தினால உறுதியா இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், எபிரியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைகளுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் கண்மலை மேல
அவர் அஸ்திபாரம் போட்டாக்கா அவருடைய வசனம் எப்படி இருக்கும்னாக்கா உறுதியா இருக்கும். இட் will be very strong. அதே போல தேவ வசனம் கூட வார்த்தைகள் பேசும்போது உறுதியா இருக்கும். அதே ஒருத்தர் மணல் மேல கட்டின வீடு எப்படி இருக்குனாக்கா லொட லொடன்னு பொல பொலன்னு உதிர்ந்து போயிடும், சிதறி போயிடும், நிலை நிற்காது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதனாலதான் பேதுருக்கு இருந்தபோது ஒரு எச்சரிப்பான வார்த்தை கொடுக்கிறார். He is giving the warning for us. 2 Peter chapter 3 verse 17. ஆதலால் பிரியமானவர்களே, பாருங்க, ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றாரு? பிரியமான சகோதர சகோதரிகளே ஆரம்பிக்கிறாரு. இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் ம் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு ம் உங்கள் விலகி ம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து. பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எதுல வேணாலும் நம்ம விளையாடிடலாம், எதுல வேணாலும் நான் ஸ்ட்ராங்னு சொல்லிடலாம். ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல, உபதேசத்தின் விஷயத்துல, சத்தியத்தின் விஷயத்துல நாம ஒருவேளை அக்கிரமக்காரங்கிட்ட வஞ்சனையான வார்த்தையில நாம அகப்பட்டு கொண்டாக்கா நமக்கு இருந்துட்டு அந்த உறுதியான விசுவாசம் விழுந்துடும். Let us not experiment on the doctrine. நான் என்ன ஒரு உபதேசத்தை நான் கற்றுக்கொண்டனோ அது நிலையில் இருக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் அக்கிரமக்காரங்கள்ட்ட இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்பனா என்ன அர்த்தம்னாக்கா நம்முடைய பவுண்டேஷன் கர்த்தர் இயேசு மேல போடணும், நம்முடைய விசுவாசம் அவர் மேல இருக்கணும். பாருங்க எப்படின்னாக்கா உறுதி எப்படி உறுதிப்படுதுனாக்கா பைபிள்ல இருக்கக்கூடிய 31,000 வசனங்கள் எல்லாம் சேர்த்து உறுதியாக ஒரு வேதம் பைபிளா இருக்குது. அதே போல நாம் சபையார் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த சத்தியத்துல நாம் சபையாக உறுதியாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதின்றீங்கள, எதுல உறுதியா இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா வாசிக்கலாம். யூதா 1 அதிகாரம் 20 வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பாத்தீங்களா, இங்கேயும் உறுதி. எதுல உறுதிப்படுத்திக்கணும்னாக்கா நமக்கு கொடுக்கப்பட்ட மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன இது மகா பரிசுத்தமான விசுவாசம்னாக்கா நமக்கு ஆரம்ப காலத்துல கிடைத்த அந்த பேசிக் ஸ்டடி அதுல நம்ம என்ன உறுதியாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மளுக்கு கிடைக்குது அந்த அடிப்படையான சத்தியத்துல உபதேசத்துல உறுதியா இருக்கணும். தேவனுடைய தெய்வீக திட்டம், டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ் உறுதியா இருக்கணும். சத்தியத்துல நாம் உறுதியா இருக்க வேண்டும். அதன் மேலதான் நான் சபையை கட்ட வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு பில்டிங்கு ஒரு மேஸ்திரி கட்டுறாருனாக்கா கல்லு மேல கல்லு, கல்லு மேல கல்லு அப்படியே வச்சு கட்டிட்டாருன்னா எப்படி இருக்கும்னாக்கா தூரத்துல இருந்து பார்த்தாக்கா இங்க அங்க இங்க அங்க அங்கன்னு சொல்லிட்டு குறுக்கடா இருக்கும். அதே போல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த கர்த்தர் இயேசு பேசிட்ட உபதேசம் அந்த சத்தியத்து மேல நம்ம கட்டாக்கா இந்த கரடு முரடா இருக்காது, நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்ப அவர் என்ன பண்ணுவார்னாக்கா அவர் ஒரு கல்லு மேல ஒரு கல்லு வைக்கும் போது he'll be using the plumb line. அந்த தூக்கு நூல் வச்சுதான் அவரு கட்டும் போது கரெக்டா இருக்கும். லைன் அப்பான் த லைன், லைன் அப்பான் த லைன், அப்படியே மேல செங்கல் அடிக்க கொண்டு. அப்படியே நாம கூட சபையாக ஜீவனுள்ள கற்கள் மேல நம்ம கட்டும் போது நாம கூட பிடிக்கணும் ஒரு தூக்கு நூல். என்ன ப்ளம் லைன்னாக்கா வாசிக்கலாம். ஐசாயா chapter 28 verse 17. நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலமாக வைப்பேன். பாத்தீங்களா, தூக்கு நூல் ப்ளம் லைன் ரெண்டு இருக்கணும் ஒரு புது சிருஷ்டிக்கு. நியாயம் நீதி, நியாயத்தை நூலாகவும் நீதியை தூக்கு நூலாகவும் வைப்பேன்.
கல்மழை அழித்து விடும், ம் மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்துக் கொண்டு போகும். பாத்தீங்களா? எனக்கு சத்தியம் எல்லாம் தெரியும் பிரதர். ஆனாக்கா நியாயம் இல்ல, நீதி இல்லைனாக்கா அது கூட மணல் மேல வச்ச மாதிரி தான். பொய். அது மேல ஒரு மழை ஆச்சுனாக்கா என்ன ஆயிடும்? அது நாசனம் ஆயிடும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ உண்மையான சபை சத்தியத்தை கட்டணும். அந்த சத்தியம் கூடவே நியாயம் நீதி பார்க்க வேண்டும். தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய உபதேசம், தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில தான் இந்த சபையை கட்ட வேண்டும். வாசிக்கிற judgment also will I lay to the line and the righteousness to the plummet. Judgment and righteousness, நியாயம் நீதி மேல தான் நம்ம கட்டணும் இந்த சபையை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு உண்மையான கட்டளைகள், உபதேசங்கள், கற்பனைகள், சத்தியம் எந்த அடிப்படையில்னாக்கா அந்த கற்பாறை மேல கட்டணும். அப்பதான் என்ன மாதிரி மழை வெள்ளம் காற்று வந்தாலும் அது நிக்கும். அதே சமயத்துல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மணல் மேல கட்டப்பட்ட சபை ஒரு சின்ன காற்று, ஒரு சின்ன சோதனை வந்துச்சுனாக்கா முற்றிலுமா நாசனம் ஆயிடும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது என்ன, இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்கா அந்த கற்பாறை மீது கட்டப்பட்ட சபை ரொம்ப ஸ்ட்ராங், அது நிலை நிற்கும். ஆனா அதே சமயத்துல மணல் மீது சபை கட்டினால பொல பொல தொல தொலன்னு அட்ரஸ் இல்லாம போயிடும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்கா உண்மையான திருச்சபை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வசனம் சத்தியம் மீது கட்டப்பட்டவை, அது எப்போதும் நிலை நிற்கும். ஆனா இன்னொரு குரூப் சபைக்குள்ளவே இருப்பாங்க. அவங்க வசனத்து மேல கட்ட மாட்டாங்க. அவங்க எப்படி கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4th chapter 1st verse. ஆகிலும் தேவ ஆவி வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்டு பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப தேவ ஆவி வெளிப்படுத்துவது பிற்காலங்களிலே மனசாட்சி சூழ்ந்துட்டு பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசம், the doctrine of devil will be in the church. ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். அப்படி டாக்டரின் ஆஃப் டெவல் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் சபைக்குள்ள வந்துச்சுனாக்கா நம்முடைய உடன் ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்னாக்கா நியாயம் நீதி should be there. அதுதான் தூக்குணும்லாம் நிக்கணும். Thus says the Lord. இப்படித்தான் ஸ்கிரிப்சர் இருக்குது, இப்படித்தான் வசனம் இருக்குதுன்னு எப்பேற்பட்டு இருந்தா கூட அந்த நியாய நீதியில நம்ம நிலையிட்டு இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்க பாருங்க, சத்தியத்துல யார் ஒருத்தர் உறுதியாய் நின்னுட்டு நியாயம் நீதியை கரெக்டா அவங்க கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை நீங்க பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும். அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் has given the peace. அந்த சமாதானத்துல இருப்பாங்க. அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தா நல்ல கனிகளை கொடுப்பாங்க. அதே சமயத்துல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னொரு குரூப் சபைக்குள்ளதான் இருப்பாங்க. மணல் மேல கட்டப்பட்ட சபை, the doctrine of devil. அது எப்படின்னாக்கா பிசு பிசுத்து போயிடும். அது ஒன்னா நிக்காது. அவங்கள பைண்ட் பண்ணா கூட பாட்டு பாடுறோம் இல்லைங்களா, bind us together Lord, bind us together Lord. வெறும் பாட்டு தான் இருக்கும் பாட்டு புஸ்தகத்துல. ஆனா we cannot bind them. அது போல போல லூஸ் ஆயிட்டு தரிஞ்சு போயிடும், அட்ரஸ் இல்லாத போயிடும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பர்சனலா வந்துட்டு கிறிஸ்டியன் லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா துர்போதனை, துர் உபதேசம், எல்லாத்துக்கும் மேல பொய் பொய் பொய், லைட்டா இருக்கும். அப்பேற்பட்ட கிட்ட அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்க எதை வந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். பட் சத்தியத்தை மாத்திரம் அவங்க இடத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்கோ.
அப்ப நம்ம கிட்ட என்ன இல்ல? தூக்கு நூல் இல்ல. அப்ப நம்ம கிட்ட என்ன இல்ல? ஒரு நியாயம் இல்ல. நம்ம கிட்ட என்ன இல்ல? ஒரு நீதி இல்ல. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவங்க பொய்யில கட்டடம் கட்டினா அதோட விளைவு என்ன? வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ் இஃப் யூ ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் த ஹவுஸ் அப்பான் த சாண்ட்? வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ்? அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டாக்கா, வாசிக்கலாம் வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், the book of Galatians chapter 5 verse 20. விக்கிராராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், ம். பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், 21ஆம் வசனம், பொறாமைகள், கொலைகள், வெறி, களியாட்டங்கள் முதலானவைகளே. ம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் இந்த கேரக்டர் உள்ளவர்கள்னா மணல் மீது கட்டப்பட்ட வீடு. மணல் எப்போ ஒன்னா சேராது. அதனாலதான் அது உதிரிடும். அதனாலதான் சபைக்குள்ள பல சமயங்கள்ல we can be able to experience, we can able to feel பகை, கோபம், சண்டை, மார்க்கபேதங்கள், பொறாமைகள். இதெல்லாம் எப்படி வருதுனாக்கா, ஒன்னா இருந்தா வரமா? ஒரே விசுவாசத்துல, ஒரே அன்புல, ஒரே ஐக்கியத்துல, ஒரே நம்பிக்கையில இருந்தா வரமா? அப்படி இருந்தாக்கா, ஆர் தே வில் பி த ஸ்ட்ராங் இன் த ட்ரூத். அவனால ஸ்ட்ராங்கா ட்ரூத்ல நிக்க முடியுமா? அப்பத்தான் என்ன ஆகும்னாக்கா, நான் சொல்லலைங்க, கர்த்தர் இயேசுவே சொல்லிட்டார். ஏன் சகோதர சகோதரிகள் மத்தியில, சகோதரன் சகோதரி மத்தியில பிரிவினை வருதுனாக்கா, பிகாஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் இஸ் டாக்டரின். அப்படி உபதேசத்துல மணலுக்கும் கற்பாறைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அங்கதான் பிரிவினை வரும். மணல் போல தனியா பொல பொலன்னு ஆயிடுவாங்க, செப்பரேட் ஆயிடுவாங்க. இதுக்கு ஆப்போசிட் கேரக்டர்னாக்கா, கல்மலை மீது ஒருத்தர் சபையை கட்டிட்டாருனாக்கா, அதுக்கே உரிதான கேரக்டர் காமிக்குவாங்க. பாருங்க வாசிக்க இப்போ கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், book of Galatians chapter 5 verse 22. ஆவின் கனியோ ம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், ம். சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மணல் மீது கட்டின வீட்டுல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர் பகை, கோபம், சண்டை, மார்க்கபேதம், பொறாமை. ஆனால் கற்பாறை மேல, கிறிஸ்து மேல கட்டின வீடு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 9 கனிகள். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் இருக்கவங்க. மகா பரிசுத்தமான விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதுக்கு விரோதமா பிரமாணமே இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு கற்பாறை மேல கட்டின சபைக்கு அதுக்கு மேல எந்த பிரமாணமும் இல்லைன்னு சொல்லிட்டார். அன்பு பிரதர், we have to show the love. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு சொல்லிட்டாக்கா சத்தியம்தான் காரணம். இன்னைக்கு நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், என்னுடைய வார்த்தை, நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை நீங்க கேட்கறீங்கனாக்கா, அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன், channel may be the Zoom, but reason is our Lord Jesus Christ doctrine. அப்ப அன்பு எங்க இருக்கணும்னாக்கா, சத்தியம் எங்க இருக்குதோ அங்கதான் அன்பு இருக்கும். சத்தியம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பு என்ன ஆயிடுங்க, அப்படியே செதறி போயிடும். இதுதான் கண்மலை மேல போட்ட பவுண்டேஷன். இப்ப இன்னொரு பவுண்டேஷனும் பார்த்துடுறோம். மணல், அந்த சபையில பகை இருக்கும், கோபம் இருக்கும், சண்டை இருக்கும், மார்க்கபோதங்கள் இருக்கும், பொறாமை இருக்கும். முழுக்க முழுக்க ஒரே வார்த்தையில சொல்லிட்டாக்கா பொய் போதனை இருக்கும், தவறான உபதேசங்கோ. அது மேல கட்டின வீடு ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, கொஞ்ச நாளையில தெரிஞ்சிடும். காரணம், ஒரு ஸ்ட்ராங் வீடு எப்படி பரிசோதிக்கப்படுதுனாக்கா, வெள்ளம், காற்று, மலையில, கல்மலை மேல கட்டப்பட்ட சபை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, கர்த்தர் இயேசு எச்சரிக்கிறார். மணல் மீது கட்டப்பட்ட வீடு போல சபை காணப்பட்டாக்கா, அந்த ஒரு இடத்துல
ஒன்னஸ் ஆஃப் மைண்ட் இருக்கவே இருக்காது. மேபி நம்ம வந்துட்டு மனுஷர்களை ஏமாத்துற மாதிரி ஒரு ஹிப்போக்ரசி லவ் காமிச்சிடலாம். ஆனா உண்மையான அன்பு காட்டவே முடியாது. கர்த்தர் இயேசு சொல்லிட்டார். வாசிக்கலாம் வசனம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2 பீட்டர் சாப்டர் 2 verse 10. விசேஷமாய் ம். அசுத்த இச்சையோட மாமிசத்தை ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். பாத்தீங்களா? இவர்கள் ம், துணிகாரக்காரர், ம், அகங்காரிகள், ம். மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் நம்ம சில உபதேசங்கள் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். அது தேவன் மன்னிக்கிறார். எல்லா உபதேசமும் ஒரே நாள்ல தெரிஞ்சிட்டாக்கா கர்த்தர் இயேசுடைய சாயல் ஆயிட்டு நம்ம வந்துட்டு நேரத்துக்கு மறுரூபம் ஆயிட்டுக்கிறோம் இல்லைங்களா? ஆனாக்கா ஒரு சில சத்தியம் வந்துட்டு ஏற்ற காலத்துல நம்ம கேட்ட பிறகு அதை விசுவாசிக்கணும், அடம் பிடிக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன சொல்றாங்க, நல்லா வாசிக்கலாங்க. விசேஷமாக அசுத்த அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து அவங்களுடைய கேரக்டர் அப்படி இருக்குது. கர்த்தத்துவம், வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கர்த்தத்துவம், த கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்க கர்த்தர் இயேசுடைய வந்திருத்தல் மற்றும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தான சத்தியம், அத நம்ம ஒரு காலத்துல தெரியாம அறியாம இருந்தா ஓகே. அது அறிஞ்சிட்ட பிறகு அந்த சத்தியத்தையும் நம்ம அசட்டை பண்ணிக்கிறதுக்கு அவங்கள என்ன சொல்லலாம்? அவங்க என்ன சொல்லட்டா? பைபிள் என்ன சொல்றாங்க? அப்படிப்பட்டவர்கள் தான் துணிகரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். See, இந்த ஒரே ஒரு வசனம் எவ்வளவு பயங்கரத்துக்கு எதுன்னு போகுது. அப்ப இந்த குரூப் ஆஃப் பீப்புள் மணல் மேல கட்டப்பட்ட ஒரு சபை, அதோடைய ஆதார அஸ்திவாரம் எதுல இருக்காதுனாக்கா பைபிள்ல இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அப்புறமா பைபிள்ல இருந்து நமக்கு ஏற்றகால சத்தியம் யார் மூலியமாக வந்து கொடுக்கிறதுனாக்கா அந்த 6 வால்யூமை விசுவாசிக்க மாட்டாங்க. அதோட ரசல் பிரதர் கொடுத்துட்டு அந்த ரீபிரிண்ட்ஸை விசுவாசிக்க மாட்டாங்க. அவங்க அசட்டை பண்ணுவாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்களுடைய மைண்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னாக்கா, அவங்க பாருங்க, விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கு ஏற்ப they will deliver the message, the truth according to their flesh, according to their desire, according to their pleasure. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எப்படின்னாக்கா, அவங்க தான் துணிகாரர், அவங்க தான் அகங்காரிகள், அவங்க தான் மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப வாசிக்கலாம் தொடர்ந்து 2 பீட்டர் சாப்டர் 2 verse 12. இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான ம், புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல ம், தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து ம், தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து ம். அநீதியத்தின் பலனை அடைவார்கள். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவர்களோ யார்? மணல் மீது கட்டப்பட்ட சபை. இவங்க எப்படி அழிவாங்கனாக்கா, இவங்களை என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிருகம், தே ஆர் த அனிமல்ஸ். எப்படி இருக்குது பாத்தீங்களா வார்த்தை? தே ஆர் த பீஸ்ட் சொல்றாரு. மிருகங்களை போல தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷித்து, உருப்படியா உட்கார்ந்து பைபிளையும் வசனத்தையும் சத்தியத்தையும் வாசித்து பகிர்ந்து கொள்ளுங்க சத்தியம்னாக்கா, இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, தங்களுக்கு தெரியாதவைகளை, சத்தியத்தை தெரியாதவங்களா அவங்க தூஷிப்பாங்க, சத்தியத்தை தூஷிப்பாங்க. தங்கள் கேட்டறிந்து அநீதியின் பலனை அடைவாங்க, கண்டிப்பாக நாசனம் ஆயிடுவாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா, பிரதர் எங்க வெறும் வாயில தான் உதரத்தை சிரிச்சுக்கின்னு பிரதர்னு பழுவாங்க. திடீர்னு அவருடைய குணம் மாறிடும். எப்படி குணம் ஆயிடும்னாக்கா, மிருகம் போல ஆயிடுவாங்க. பிரதர் நல்லதுன்னு இந்த பிரதர் இவரா எப்படி? ஆமா, அவர் அப்படிதான். ஏன்னாக்கா அவர் கட்டின வீடு வந்து இதுமல்ல, மணல் மீது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2 பேதுரு 2:14. விபச்சார மயக்கத்தால் ம், நிறைந்தவைகளும் ம், பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற ம், கண்களை உடையவர்கள், ம், உறுதியில்லாத ஆத்மாக்களை ம், தந்திரமாய் பிடித்து ம், பொருளாசைகளில் பழகின ம். இருதயத்தை உடைய
சாபத்தின் பிள்ளைகள். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரி, இது ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்கா அவர் கண்டிக்கிறார். விபச்சார மயக்கத்தினால நிறைந்தவர்கள், பாவத்தை அவங்க விட்டு ஒழிக்க மாட்டாங்கோ. உறுதி இல்லாத ஆத்மாக்கள், எப்படிங்க, பலவீனமான ஆத்மாக்களை சபையில அவங்க தேடுவாங்க. தேடி என்ன பண்ணுவாங்கன்னா, தந்திரமான ஒரு வசனத்தை அப்படியே போடுவாங்க. That will be never have any evidence with our doctrine or the writings of our seventh angel Russell brother, neither the teaching of our Lord Jesus Christ. தந்திரமான ஒரு வசனத்தை போட்டு அதுல என்ன இருப்பாங்கனாக்கா, அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்த பொருளாசையில பழகி அவருடைய இருதயமோ சாபத்தின் பிள்ளைகளாகவே இருப்பாங்க. இப்படிப்பட்ட வகுப்பார் மணல் மீது கட்டப்பட்ட வீடு. ஒரு பெரிய சோதனை வருது இவங்களுக்கு, ஒரு பெரிய அழிவு வருது, கம்ப்ளீட்டா இவங்க பில்டிங் நாசனம் ஆயிடும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்பேற்பட்டவர்களை ஒருவேளை நாம் சந்திக்கும் போது, ஃபெலோஷிப் வைக்கும் போது, நம்ம கிட்ட இருக்கணும் நியாயம் நீதி, இந்த தூக்குநூல் இருக்கணும். இல்லைன்னா ஒரு நாள் தேவன் நம்மை தூக்குநூல அழுந்து வச்சிடுவான். நம்ம எவ்வளவு சத்தியம் கேட்டு கூட பிரயோஜனம் இல்லாத போயிடும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ சத்தியத்துல கட்டப்பட்ட அந்த நிலைக்கும் அதே சமயத்துல போய் துருபதேசத்துல கட்டப்பட்ட நிலை எப்படி டிஃபரன்ஷியேட் இருக்குதுனாக்கா, எப்படி சொல்றாரு பாருங்க. ஒருத்தர் பொய்ல ஆறாம அருமையா அந்த வீடை கட்டின்கிறாரு. அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குதுனாக்கா, வாசிக்கலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். The book of Isaiah chapter 28 verse 17. நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலமாக வைப்பேன். பாத்தீங்களா, இது தேவன் நமக்கு சொல்றார். இது பச்சைபாதம் இல்ல. எல்லா அவருடைய தேவ பிள்ளைகளுக்கு இப்படித்தான் அவர் டீல் பண்ணுவார். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலமாய் வைப்பேன். அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும். அவ்வளவுதான். ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட வந்து அவருடைய டாக்டரின் முன்னால இந்த டெவல் டாக்டரின் என்ன கம்ப்ளீட்டா நாசனம் ஆயிடும், அழித்து விடும். மரணத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். அவ்வளவுதான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொய் மேல பொய், பொய் மேல பொய், பொய்யிலேயே நீ வீடு கட்டினாக்கா ஒரு நாள் ஒரு சின்ன காத்து விட்டு வைக்குவாரு, அட்ரஸ் இல்லாத போயிடும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிரியமான சபை மக்களே, சத்தியத்துக்கு மட்டும் நம்ம கீழ்ப்படிடலாம். பொய்யில நிலை நிற்க நாம் முயற்சி செய்த வேண்டுமானால் அது மணல் மீது கட்டப்பட்ட வீடு. ஒரு நாள் அது அட்ரஸ் இல்லாத போயிடும். ஆனா நாமோ கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு, விசுவாச வீடாக இருக்கின்றோம். பாருங்க, வந்திருக்கிற நோக்கம் என்ன? பேசுற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, 52 சப்ஜெக்ட் 53 சப்ஜெக்ட் நம்ம கேட்டோம். கேட்டுட்டு உறுதியான ஒரு டிசிஷன் எடுத்தோம். வாட் இஸ் தி டிசிஷன் we have taken? this consecration. தேவனோட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்துட்டோம். ஆனா ஒருத்தர் மணல் மேல கட்டிருந்தாக்கா வீடு, அவருடைய கான்செக்ரேஷன் ஜீவியம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, வாசிக்கலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். The book of Isaiah chapter 28 verse 18. நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி பாதம் இல்லைங்களா? கர்த்தர் இயேசுவோட மரணத்துல நானும் மறிக்க போகின்றேன் சொல்லிட்டு இறங்கிட்டு அந்த தண்ணீர் டேங்க்ல என்ன ஆயிடுச்செல்லாம் கம்ப்ளீட்டா வேஸ்ட். இந்த பக்கம் உலகத்தார் மாற்றி வாழ்ந்திருந்தா கூட சுகபோகமா வாழ்ந்து செத்துருக்கலாம். நம்முடைய கான்சென்ட்ரேஷன் ஜீவன் என்ன கம்ப்ளீட்டா வேஸ்ட், விருதுவாகி. பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போகும். அவ்வளவுதாங்க. பாதாளத்துல ஒரு நாள் இருக்கணும் இல்லையா, தண்ணி டேங்க்ல ஒரு நாள் இருக்கணும் இல்லைங்களா? இனிமேல் நான் உலகத்துக்காக நான் மரித்து இயேசு கிறிஸ்துக்காக ஜீவிக்க போகின்றேன். அவர்களுடைய மரணம் எப்படி நேரிச்சோ அதே போல மரணத்தை நானும் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு அவரோட நான் மறிக்கின்றேன்னு சொல்லிட்டு அந்த ஞானஸ்தானம் அந்த பாதாளத்தை போந்து வேஸ்ட் ஆயிடும். பிறகு என்ன ஆயிடும்? வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். பாத்தீங்களா? வாதை
ரெவல்யூஷன்ல படிக்கிறோம் நம்ம. இல்ல, பொய் போதகர்களோட கை கோடினால் அவர்களுடைய முடிவோ பெரிய ஆபத்துல முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 Corinthians chapter 3 verse 12. ஒருவன் ம். அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினாள். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் பில்டிங் கட்டுறார். இங்க 6 விதமான காரியங்களை சொல்றார். ஒரு செட்டு பொண்ணு வெள்ளி விலையேறப்பட்ட கல்ல கட்டுறாரு. இன்னொரு பக்கம் மரம் புல் வைக்கோல், இந்த 6 பொருட்கள் வைத்து ஒருத்தர் வீடு கட்டுறார். அப்படி கட்டும் போது அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், ம். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 4 பொருட்கள்ல ஒருத்தர் வீடு கட்டுறாரு. அப்படி ரொம்ப நாளைக்கு பெண்ணு தெரியும் நல்லா சொல்ல முடியாது. நல்லா இதோட அர்த்தம் என்னன்னாக்கா, நாம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய ராஜ்யத்துல. அப்ப ரொம்ப கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சபை மக்களே. இந்த ஓமை ஏன் இன்னைக்கு தேவன் நமக்கு வெளிப்படுத்தார் கர்த்தர் இயேசு மூலியமாகனாக்கா, நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாள் எந்த ஒரு சமீபத்துல இருக்கிறோம்னாக்கா கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன்னாக்கா, ரொம்ப எளிமையா இந்த துருபதேசத்துல ரொம்ப நாள் நம்ம நிலைத்திருக்கோம்ன்றதால நீங்க கனவு காண்டாதீங்க. 6 பொருட்கள் வைத்து ஒருத்தர் பில்டிங் கட்டுறாரு. அது டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்றாருனாக்கா எல்லாத்தையும் சேர்க்கிறார். நாம பாடுறோம் இல்லையா, பைண்ட் அஸ் டுகெதர், அது இல்லைங்க. திஸ் பைண்டிங் இஸ் ஹேப்பனிங். யார் ஒருத்தர் பொண்ணு வெள்ளி விலையேறப்பட்ட கல் அதோட இருக்கிற மரம் புல் வைக்கோல் எல்லாத்தையும் பைண்ட் பண்ணிட்டு நெருப்பி வச்சு கொய்க்கிறான், எரிட்டோன். அப்போ அந்த அக்னினால வெளிப்படுத்தும் போது அப்பதான் தெரியும் எது சத்தியம் எது அசத்தியம். பாருங்க, கோல்டு சில்வர் பிரஷஸ் ஸ்டோன் இது ஒரு வகையான பில்டிங். wood ஏ அண்ட் ஸ்டம்பிள் இது இன்னொரு வகையான பில்டிங். இந்த தங்கம் வெள்ளி விலையேறப்பட்ட கற்கள்ல நெருப்புல வச்சு கொளுத்தும் போது அது நெருப்பு அது எதுவுமே அதை சேதப்படுத்தாது, அது நெருப்பு அழிஞ்சிடும். அதே சமயத்துல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரம் புல்லு வைக்கோல் இது நெருப்பு வச்சு கொளுத்திட்டாக்கா நெருப்போட கூட அது பஸ்மம் ஆயிடும், கம்ப்ளீட்டா நாசனம் ஆயிடும். அப்படியே இதோடைய விளக்கம் என்னன்னாக்கா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தங்கம் வெள்ளி வெளியேற்பட்ட கல் போல நீங்கள் சபையை அது மேல கட்டுங்கோ, கற்பாறை மேல கட்டுங்கோ. எப்படி தங்கம் வெள்ளி வெளியேறப்பட்ட கல் உறுதியா இருக்குதோ, கற்பாறை ராக் ஆல்சோ உறுதியா இருக்குது. அதை மேல கட்டினாக்கா இதுக்கு எந்த சேதமும் வராது. அதாவது சேதம் என்னக்கா, மகா உபத்திர காலத்துல இப்ப உபத்திர காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தலயே நமக்கு டெஸ்ட் இருக்குது. அதுல தப்பிக்கணும்னாக்கா இது மேல நம்ம கட்டணும். இந்த 3 ஸ்ட்ராங். சபை தங்கத்துல கட்டுதுன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பீட்டர் சாப்டர் 1 verse 6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், ம், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் ம். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுவீர்கள். பாருங்க, இப்போ தங்கம் வெள்ளி வெளியேறப்பட்ட கல்லுல நம்ம கட்டிட்டாலும் கொஞ்ச காலம் பல விதமான சோதனைகள் அகப்படும். அந்த எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ரிசல்ட் எப்படி இருக்குதுனாக்கா, 7ஆம் வசனம். அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் ம், சோதிக்கப்பட்டு ம். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாத்தீங்களா? அப்ப தங்கம் எதுக்கு அடையாளம்னாக்கா, தேவன் கர்த்தர் இயேசு நமக்கு வச்சுக்கிறார் ஒரு டெஸ்ட், விசுவாசம்.
அப்ப விசுவாசம் மேல விசுவாசத்து மேலதான் அந்த சபை கட்ட வேண்டும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த தங்கம் எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசம். இரண்டாவது வெள்ளி. உங்களுக்கு எல்லாம் தெரியும் வெள்ளி எதுக்கு அடையாளம்னாக்கா வாசிக்கலாம் சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண் உலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கின்றன. பாத்தீங்களா? அப்ப வெள்ளி சத்தியத்துக்கு அடையாளமாக இருக்கின்றது. விலையேறப்பட்ட கற்கள், the precious stone அப்படின்னு சொல்லிட்டாக்கா, இந்த precious stone என்ன பண்ணா சூரியன் கிட்ட அந்த ஒளிவை எடுத்து அது நமக்கு பிரதிபலிக்குது. எப்படி? 9 விதமான கலர், 9 விதமான கனி, 9 விதமான ஆவின் கனி. அப்போ எது பிரதிபலிக்குதா? இந்த நல்ல குணலட்சணத்தை காமிக்குது, the fruit of spirit. அப்ப இந்த 3 விஷயத்துல நாம் சபையை கட்டினாக்கா அது எப்பேற்பட்ட மழை காற்று அடிச்சா கூட அது சேதமாகாது. நெருப்பு சோதிக்கப்படும் போது தங்கம் போல உடைய விசுவாசம் இருக்கணும், வெள்ளியை போட உங்ககிட்ட சத்தியம் நிலைத்திருக்கணும். விலையேறப்பட்ட கற்கள் நல்ல குணலட்சணம் காமிச்சாதான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங். அது கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு. அதே சமயத்துல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மணல் மீது கட்டின வீடு ஜஸ்ட் ஆப்போசிட் கேரக்டர். தங்கம் விசுவாசம்னாக்கா மணல் மேல கட்டின வீடு அவருடைய ஜனங்கள் எப்படி இருக்கா அவிசுவாசமா இருப்பாங்க. மனுஷர்களை சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்பார்கள். இது நிமித்தம் தவறான முடிவுகள் எடுப்பார்கள். சில்வர் சத்தியம். அதே சமயத்துல மணல் மேல சத்தியம். ஒருத்தர் மணல் வீடு கட்டினாக்கா அவங்ககிட்ட பொய் போதனைகள் இருக்கும், அசத்தியம் இருக்கும். வெளியேறப்பட்ட கற்கள் நல்ல குணலட்சணம். ஆனா இவங்கிட்ட காட்டுவாங்க கெட்ட குணலட்சணம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப நல்லா ஒன்று விஷயத்தை நம்ம புரிந்துக்கலாம். நாம தேவன் கர்த்தர் இயேசு கிருபையினால நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த அழைப்புல நாம நாளுக்கு நாள் கர்த்தர் இயேசு கண்மலை மேல கட்டப்பட்ட வீடாக நாம் திகழலாம். அதற்கு தேவையான எல்லா விதமான பலம் பரிசுத்தாவி நமக்கு தருவார். தேவன் தாமே இந்த ஓமையை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிக்கு நன்றி. ஆமேன்.